திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, புரட்டாசி மாத பலன்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புரட்டாசி மாதம் கால புருஷனுக்கு 6வது மாசம் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கணும். பெருமாளுடைய முழு அனுகிரகமும் கிடைக்கக்கூடிய மாதம். பெருமாளுக்கு நிறைய மாதங்கள் 3 மாதங்கள் 4 மாதங்கள் வருடத்துல விரதம் இருக்கணும். அதுல முதன்மையானது அப்படின்னு பாத்தீங்கன்னா புரட்டாசி மாதம். இந்த மாதம் விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்பவர்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே விலகுது. பெரிய நோயில் இருக்கிறீங்க, நோய்க்கு ஒரு தீர்வே இல்லாம இருக்கு அப்படின்னாலும் அதுவும் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள். கேஸ் ஏதாவது இருக்குது உங்க பக்கம் சாதகம் இல்லாம இருக்குது அப்படின்னா, நியாயம் உங்க பக்கம் இருந்தால் கண்டிப்பாக நேர்மைக்குண்டான பெருமாள் நிச்சயமாக உங்களுக்கு அதுல ஒரு வெற்றியை ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது பாத்தீங்கன்னா, வேலை இல்லாம இருக்கக்கூடியவர்களுக்கும் வேலையில பிரச்சனையில இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த மாதம் விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்யும் பொழுதும் வேலையில இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும். அதே போல இந்த மாதம் என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் புரட்டாசியாக இருக்கக்கூடிய கன்னியா வீட்டிலே இருக்கிறார். செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் துலா வீட்டுக்கு இருக்கிறார். இதே வீட்டில இருந்து தன்னுடைய சொந்த வீட்டு இந்த மாதம் முழுவதும் பார்த்துட்டு இருக்க போகிறார். புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கன்னியா வீட்டுல 16ஆம் தேதி வரைக்கும், 16ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா துலா வீட்டுக்கு வருகிறார். கேதுவும் ராகுவும் அதே இடத்துலதான் நிக்குது. ராகு உங்களுக்கு கும்பத்திலையும், கேது உங்களுக்கு சிம்மத்திலையும். சனி பகவான் வக்கர கதியில் இருக்கார். நவம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் வக்கரம்தான். ஜாதகத்துல யாருக்கெல்லாம் சனி வக்கரமா இருக்குதோ அவர்களுக்கெல்லாம் நல்ல யோகத்தை கொடுக்க போகிறார். யாருக்கெல்லாம் சனி வக்கரம் இல்லையோ அவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அடுத்தது பாருங்க, இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சிம்ம வீட்டுல இருக்கார். 23ஆம் தேதி வரைக்கும் சிம்மத்தில் இருந்துட்டு அதற்கப்புறம் கன்னியா வீட்டுக்கு வரப்போகிறார். இதுல கிரக சேர்க்கைகள். அடுத்தது இந்த கேதுவும் சுக்கிரனும் சேர்ந்தால் பெண் சாபம் அப்படிங்கறது நம்ம எடுத்துக்கணும். இந்த பெண் சாபம் இருக்கக்கூடிய வீட்டுல எல்லாமே பாத்துட்டீங்கன்னா குலதெய்வம் தெரியாம இருக்கும். குலதெய்வம் இருந்தாலும் பலன் கொடுக்கல. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே பிரச்சனைகள் நடக்கிறது. வீட்டுல இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் நல்லா இல்லாம இருக்கிறது. திருமண வாழ்க்கை கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப பாதிப்புகள் ஏற்படுறது. கணவர் ஒரு ரூம்லயும் மனைவி ஒரு வீட்லயும் இருப்பாங்க. சிறு வயதில் விடோவாகிறது, விதவையாகிறது, கணவரை விட்டு வாழக்கூடிய ஒரு அமைப்பு. இதெல்லாம் இந்த பெண் சாபத்தினுடைய தாக்கம். இது இந்த கேது சுக்கிரன் சேர்க்கை உங்க ஜாதகத்துல இருந்தாலும் இதனுடைய பாதிப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். இதுல இன்னும் பாசிட்டிவா நம்ம சொல்லணும்னு பாத்துட்டீங்கன்னா, இவர்களுக்கு இது சார்ந்த எல்லாமே குலதெய்வம் என்ன பண்ணணும், குலதெய்வத்துக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். ஆனா அவர்களால செயல்படுத்த முடியாது அப்படிங்கறதா உண்மை. பித்திருக்களும் வேலை செய்ய மாட்டாங்க. குலதெய்வம் தோஷம் இருக்கக்கூடிய வீட்டுல பித்திருக்களும் வேலை செய்யாது. பிதிர் தோஷங்களும் ஏற்படும். அடுத்தது சூரியன் புதன் சேர்க்கை. உங்க ஜாதகத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து இருந்தால் நல்ல படிப்புக்குண்டான நல்ல வேலை கிடைக்கிறது. நல்ல நாலேஜ், சிறந்த அறிவாளி அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட வேலை இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதுலயே உயர் அதிகாரிகளாக இருக்கக்கூடியது. அது கவர்மெண்ட்ல எழுத்து துறையில இருக்கக்கூடியவர்கள், ஆடிட்டிங் சம்பந்தப்பட்டது, பத்திர பதிவுகள் சம்பந்தப்பட்ட துறையில நல்ல சம்பளத்தோட இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதெல்லாம் இந்த புதனும் சூரியனும் சேர்ந்திருந்தால் ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை. அடுத்தது இந்த புதன் செவ்வாயோட சேர்ந்து வரக்கூடிய காலகட்டங்கள்ல செவ்வாய் புதன் சேர்க்கை அப்படிங்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் ஒர்க் சம்பந்தப்பட்டவங்க, ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்க, வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு எல்லாமே மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதுலயே உணவு தொழில் செய்யக்கூடியவர்கள், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் சம்பந்தப்பட்டது, மளிகை சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்க, பினான்ஸ் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு எல்லாமே ஒரு உயரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த கிரகச்சேர்க்கை. இது உங்க ஜாதகத்தில் இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்ப ஒவ்வொரு கிரகச்சேர்க்கையும் நம்ம பொதுவா இந்த கிரகங்கள் சேர்ந்தால் இந்த பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்கிறோம். இனி பாத்துட்டீங்கன்னா ஜாதகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இந்த கிரகச்சேர்க்கை என்னென்ன பண்ணுது அப்படிங்கறத நம்ம தெளிவா பார்க்கலாம். ரிஷப ராசிக்குண்டான புரட்டாசி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். ரிஷப ராசி ஒரு ராசியின் அதிபதி நல்ல நிலையில் இருக்கணும். ஜாதகத்துல அந்த ராசியின் அதிபதி யாருன்னா சுக்கிரன் தான். உங்களை ஆளக்கூடிய கிரகம். சுக்கிரன் எப்படி இருக்காரோ அதை பொறுத்துதான் உங்களுடைய லைஃப். ஜாதகத்திலேயே, பிறப்பு ஜாதகத்திலேயே. அப்ப சுக்கிரன் இப்ப எப்படி இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கேதுவோட சேர்ந்து நிற்கிறார். அப்போ கேதுவோட சுக்கிரன் இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல வண்டி சார்ந்த விஷயங்கள், பழையது இருந்ததுன்னா அது புதுசா மாத்துறது, ஒரு இடமாற்றங்கள், ஒரு வீடு ஏதாவது மாற்றுற மாதிரி இருக்குது அப்படின்னா தாராளமாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு. நீங்க யாரு, உங்களுடைய நிலைகள் என்ன,
நீங்க எதற்காக இருக்கிறீங்க அப்படிங்கிற எல்லா ஞானத்தையும் இந்த கேது ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். ஏன்னா சுக்கிரன் தான் உங்களை நீங்க யாரு என்னன்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம். அப்போ அது கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஞானத்தை கொடுக்கக்கூடியவர். அப்போ அதனோட சுக்கிரனும் கேதுவும் சேர்ந்த இந்த கிரகச்சேர்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்க யாரு, என்ன பண்ணணும், ஏன் உங்களுக்கு இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்குது, எதற்காக இந்த பிறப்பு அப்படிங்கிற எல்லா ஞானத்தையும் அது ஏற்படுத்தி கொடுத்து விடும். அப்ப அவரே 6ஆம் அதிபதியாகி 4ஆம் வீட்டுல நிற்கும் பொழுது கொஞ்சம் லோன் சார்ந்த விஷயங்கள், கடன் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் மனக்கவலைகளை கொடுக்குமே தவிர மற்றபடி பாத்துட்டீங்கன்னா இந்த மாதம் கடன் ஏதாவது கேட்டிருந்தீங்கனாலும் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது 2 5 குடைவரான புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆட்சி பலம் பெற்று உச்ச பலம் பெற்று 5ஆம் வீட்டுல இருக்கிறார். 2 குடையவர் 5இல் வந்தால் கண்டிப்பாக பண வரவு நல்லா இருக்குங்க இந்த மாசம். பொருளாதாரம் முன்ன இருந்ததை விட ஓரளவுக்கு நல்ல நிலையில தான் இப்ப போகணும். புரட்டாசி மாசம் ஃபுல்லா உங்களுக்கு வந்து பொருளாதாரம் அருமையா இருக்கும். அதே போல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயம் எல்லாம் இருந்ததுன்னா அதற்கு ஏதோ ஒரு வழியில உங்களுக்கு வந்து பணம் ரோல் ஆயிரும் கடன் அடைக்கிறதுக்கு. வீட்டுல இருந்து வந்த பிரச்சனைகள், பேச்சால இருந்து வந்த பிரச்சனைகள், ஒருத்தர்கிட்ட பணத்தை கொடுத்துட்டீங்க அதெல்லாம் வாங்க முடியாம சிரமப்படுறீங்க அப்படின்னா அந்த பணம் எல்லாமே திரும்பி வர்றதுக்குண்டான அமைப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அப்ப சூரியனோட சேர்ந்து புதன் நிக்குது. சூரியன் யாரு உங்களுக்கு 4 கூடையவர் இல்லையா? அப்ப சூரியன் 4ஆம் அதிபதியாகி புதன் அங்க சேர்க்கை இருக்கும் பொழுது கண்டிப்பாக வீடு கட்டக்கூடிய யோகம் உண்டு. ஒரு சொத்து வாங்குறீங்க, ஒரு சொத்து வாங்கணும். அதாவது ஒரு சிலர் சொல்லுவாங்க பணம் இருக்குதுங்க ஆனா வீடு கட்ட முடியலைங்க, வீடு கட்டலாம்னு நினைக்கிறப்போ பணம் கிடைக்க மாட்டேங்குதுங்க அப்படின்னு இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே இந்த மாதம் வீடு பணம் எல்லாமே சேர்ந்து நல்லதா அமைஞ்சு வர்றதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பெண் சாபத்தை பெற்றிருந்தாலும் கூட ஜாதகத்துல குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இருக்காது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரிஷபத்துக்கு இது முழுமையாக பலிக்கும். ஏன்னா ரிஷபம் இயற்கையாக பெண் சாப நட்சத்திரம், பெண் சாப ராசி. அதாவது முக்கியமா ரோகிணி அப்படிங்கிறது முழுக்க 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 பெண் சாப நட்சத்திரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ இப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதம் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் அருமையா இருக்கு. குலதெய்வ வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறந்த மாதமாக இந்த மாதம் இருக்கு அப்படிங்கறது அமைப்பு. அதிர்ஷ்டங்கள் பெருகக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்குது. ஏன்னா 5ஆம் இடம் தான் அதிர்ஷ்டம். அப்ப 5ஆம் அதிபதியான புதன் 5ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. ஒரு பெரிய ஜாக்பாட் ஒன்று அடிக்க போகுது உங்களுக்கு இந்த மாசம். எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருங்க. ஜாதகத்துல தசாபுத்தி மட்டும் நல்லா இருந்துருச்சுன்னா பெரிய ஒரு செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது கூட உங்களுக்கு நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இந்த புதன் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அடுத்தது செவ்வாய். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 7 12ஆம் அதிபதி, 7 மற்றும் 12ஆம் அதிபதியான செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 6ஆம் வீட்டுல போய் நிற்கிறார். 7 கூடையவர் 6ல இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறது, சின்ன சின்ன ஊடல், சின்ன சின்ன ஒரு சண்டை சச்சரவுகள் அதெல்லாமே இருந்துகிட்டே இருக்கும். இருப்பினும் புதியதாக வரன் பார்க்க வேண்டாம். வரன் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதுவும் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஏன்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு குருவினுடைய பார்வையில தான் நிக்குது. வரன் பார்த்துட்டு இருந்தாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் ஏற்படுத்தி கொடுக்கும். சண்டை சச்சரவுகள் வந்தாலும் அது அப்படியே மறைந்து போறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இந்த குரு பார்வை அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுத்துரும். அதேல உங்களுக்கு செவ்வாய் பார்த்தீங்கன்னா 12ஆம் அதிபதியாகி 6ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். 12ஆம் இடங்கிறது வெளிநாடு, 6ஆம் இடங்கிறது வேலை வாய்ப்பு. அப்ப வெளிநாட்டுல யாராவது வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க, வெளிநாட்டுல வேலை வேணும் அல்லது ஏதாவது ஒரு காரணங்களுக்காக சொந்த மாவட்டம், சொந்த ஸ்டேட் விட்டு வெளியே வரலான்னு இருக்கிறோம், அதெல்லாம் ட்ரை பண்ற ஒண்ணுமே நடக்காம இருக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா 6 12 தொடர்பு ஏற்படும் போது மாத்தினீங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கும். இயற்கையாகவே பாத்துட்டீங்கன்னா இப்போ கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தியா இருக்கணும், அதிகமா பயணங்கள் இருக்கணும், உடம்பு வலி ரொம்ப அதிகமா இருக்கணும், இந்த பேக் பெயின், இடுப்பு வலி இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கணும். அதற்கெல்லாமே ஒரு நல்ல தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன்னா குரு பார்வை பெறதுனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க உடல்நிலைகளை மட்டும். மற்றபடி பாத்துட்டீங்கன்னா சனி உங்க ஜாதத்துல வக்கரமாக இருந்து விட்டால் இந்த மாதம் பணவரவு, பொருளாதாரம், தொழில் வளர்ச்சி அப்படிங்கறதுல சூப்பரா இருக்குது. சனி வக்கரமாக இல்லைன்னா வரும், கொஞ்சம் கடினமான உழைப்பு போடும் பொழுது கிடைக்கும், ஈஸியா கிடைக்காது. கொஞ்சம் கடின உழைப்பு போட்டு நீங்க செய்யும் பொழுது நிச்சயமாக அது உங்களுக்கு பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற எந்த மாற்று கருத்துக்களுக்கும் இடமே இல்லை. இதுல இன்னும் நம்ம பார்க்கணும்னா குரு வந்து ராசிக்கு 2ஆம் வீட்டுல போய் இருக்கிறார் தனஸ்தானத்துல. 11ஆம் அதிபதியாகி 2ஆம் வீட்டுல இருக்கும்போது ஏதாவது ஒரு வழியில பணம் ரோல் ஆயிரும். உங்களுக்கு தேவைகளுக்கு, உங்க குடும்ப தேவைகளுக்கு, உங்களுடைய சொந்த பந்தங்கள், ஏதோ ஒரு விஷயத்துக்கு போகணும், குடிக்கணும், உங்களுடைய தேவைகள் அதிகமாகிட்டே இருக்கின்ற ஒரு சூழ்நிலைக்கும் இப்ப இருக்கணும். அந்த சூழ்நிலைக்கு தகுந்தது போல பணவரவும் அப்படிங்கிறது நல்லா இருந்தே தீரணும் அப்படிங்கிறதுதான் இந்த குருவினுடைய பலன். ராகுகேதுகளை பொறுத்த வரைக்கும் உடம்பு ஆரோக்கியமா பாத்துக்கோங்க, உடம்பு ஆரோக்கியமா பாத்துக்கோங்க, புதிய தொழில் வேண்டாம் அப்படிங்கிறது மட்டும் தான் சொல்லுது. ஏன்னா கேது 4ல போய் இருந்ததுன்னா உடம்பத்தான் பத்திரமா பாத்துக்க சொல்லும். ஏன்னா உங்களுக்கு வந்து இருதயம், நுரையீரல் சார்ந்த பிரச்சனை,
ஏதாவது ஒரு நுரையீரல முதல்லயே ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, இருதயத்துல பிரச்சனைகள் இருக்குன்னு அதெல்லாம் இப்ப காட்டி கொடுக்கும் உங்களுக்கு இந்த வருடத்துல. இதுலயே இன்னும் போகணும்னா ராகு வந்து நேரா சுக்கிரனை பார்க்கறதுனால கொஞ்சம் ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும், பெண்களாக இருந்தால் ஆண்களிடம் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக் கொள்வது. வேலை சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி, வேலை செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, வேலை செய்யக்கூடிய நபர்கள் மூலமாக, பெரிய அதிகாரிகள் மூலமாகவும் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். சுக்கிரன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது அவ்வளவு ஒரு சிறப்பான சேர்க்கை இல்லை. அதுவும் ரிஷப ராசிக்கு பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் உடல்நிலையில மன ரீதியாகவும் கொஞ்சம் சின்ன சின்ன மனக்கவலைகளை கொடுக்குமே தவிர பொருளாதாரத்துல நல்ல உச்சத்துக்கும் உயரத்துக்கும் கொண்டு போயிடும். அதனால இது ஒரு பக்கம் இருந்தோன்னா அதை விட்டுருங்க. அதுக்கு வந்து தெய்வ வழிபாடுகளாக பெண் தெய்வ வழிபாடுகளை நீங்க சேர்ந்து செய்ய 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 உங்களுக்கு வந்து இந்த தோஷங்கள் எல்லாமே அப்படியே விளைகிறோம். இந்த மாதம் ரிஷபத்துக்கு 100% மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்துக்கள் இல்லை. பொருளாதாரம் மேலையும் பணம் மேலையும் நீங்க கவனத்தை வச்சு உங்களுடைய ஓட்டத்தை ஓடுங்க. நிச்சயமா இதுதான் இந்த மாசம் நடக்க போகுது. கொஞ்சம் உடம்பையும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. அதே போல கொஞ்சம் எதிர்பாலினர்கிட்ட கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்களே தவிர மற்றபடி பணம், பொருளாதாரம், தெய்வ அனுகிரகம் இது எல்லாமே அருமையா இருக்குது. வெளிநாடு வெளியூர் பயணமாக இருக்குது, வெளிநாடு வேலைக்கு போகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதத்தை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். முழுக்க 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 உங்களுக்கு சாதகமாக மட்டுமே இந்த மாதம் இருக்குது அப்படிங்கிறதா அமைப்பு. பெருமாளுடைய மாதமாக இருக்கக்கூடிய புரட்டாசி மாதத்துல பெருமாளுடைய அனுகிரகம் பெற்ற ரிஷபராசிக்கு எப்பொழுதுமே பணப்புழக்கம் அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதா அமைப்பு. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருடி சரணம்.